ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிரியாணி ஃபுட்டி தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி உங்கள் எல்லாரோடைய ஃபேவரட்டான காரப்பொரி ரெசிபி. ஜோரா ஜில்லுன்னு பேர மழைக்கு நம்ம எப்போதுமே காரமாக ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரியான எல்லாரோடைய ஃபேவரட்டான ரெசிபி தான் காரப்பொரி. இன்னைக்கு நம்ம சிம்பிளாக பீச் ஸ்டைலில் கிறிஸ்பியான காரப்பொரி செய்கிறது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த காரப்பொரிக்கு மெயினான சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே இப்போ நம்ம பார்க்குற தேங்காய் எண்ணெய் தான். இதுதான் மெயினாக காரப்பொரிக்கு நல்ல ஃப்ளேவரையும் கமகமன்னு வாசனையும் கொடுக்கும். காரப்பொரி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆன பிறகு அதில் ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுடுங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு தாளிப்புக்கு நம்ம 1/2 டீஸ்பூன் கடுகு போடணும். கடுகு நல்லா வெடித்த பிறகு அதில் ஒரு 3லேருந்து 4 இடித்த பூண்டு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு ஸ்லைட்டா ஃப்ரை ஆன பிறகு அதுல ஒரு 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட தாளிப்புக்கு கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஃப்ளேவருக்கு கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். பெருங்காயத்தூள் சேர்த்த பிறகு அதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைனா தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்த பிறகு கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை நல்லா கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு கையளவு வறுத்த மல்லாட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கையளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கடைசியா தேவைப்பட்டா கொஞ்சமா முந்திரி சேர்த்துக்கோங்க. கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை நல்லா கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலா இந்த மசாலா கூட நம்ம 2 கப் பொரி சேர்த்துக்கிறோம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவும் அந்த பொரியும் எல்லாம் நல்லா சேர்ந்து வரணும். இந்த மிக்ஸ் பண்றது மிதமான தீயில வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் அந்த பொரி நல்லா கிறிஸ்பியா வரும். நம்ம எல்லாரோடைய ஃபேவரட்டான காரப்பொரி ரெசிபி நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த காரப்பொரியை நல்லா ஆற வச்சுட்டு நீங்க ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு 1 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட. அதாவது ஒரு 2 மினிட்ஸ்லேயே நம்ம இந்த ரெசிபியை ஃபுல்லா செஞ்சிடலாம். இது நல்ல காரசாரமா ஸ்பைசியா இருக்கிறதுனால சின்ன பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக் ஐட்டம் கூட. டீ காஃபியோட சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்டான ரெசிபி இது. ஸோ இதே ரெசிபியை உங்க வீட்லயும் நீங்க ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எங்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.